அலைக்கும். கோயம்புத்தூர்லேருந்து முஸ்தபா பேசுகிறேன். அண்ணன் பிஜே அவர்களுக்கு அல்லாஹ் அருள் புரிவானாக. அதாவது குரானில் 51வது அத்தியாயம் 56 வசனம், அல்லாஹ் மனிதனையும் ஜின்னிகளையும் படைத்ததை என்னை வணங்குவதற்கு வேண்டி நான் வேறு எதுக்கும் இல்லை என்று கூறுகிறான். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஹ்ராஜ் பயணத்தில் போகும்போது தான் அந்த ஐவேளை தொழுகையே கடமையாக்கப்பட்டுள்ளது. 50 வக்து என்று சொல்லி மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் ஒவ்வொரு வக்தா கம்மி பண்ண சொல்லி கடைசி 5 வக்தாக முடிந்தது. அப்போ ரசூலுல்லா காலத்துக்கு முன்னாடி வாழ்ந்த நபிமார் காலத்திலும் தொழுகை எப்படி இருந்தது, எத்தனை ரக்காத்தை அவர்களும் எப்படி தொழுதார்கள் என்று விளக்கவும். அஸ்ஸலாமு அலைக்கும். கோவையிலிருந்து முஸ்தபா என்கிற சகோதரர் கேட்குறார். இவரும் ஒரு வசனத்தை வைத்து தான் கேட்குறார். எல்லாமே குரான் வசனத்தை. அப்போ இதில் ஒரு சந்தோஷமாக இருக்குது. இந்த கேள்வியெல்லாம் பார்க்கும் பொழுது மக்களுக்கு குரானோட ஒரு ஆய்வும் தொடர்பும் குரானை முழுமையாக அறிந்து கொள்ளணுங்கிற ஒரு ஆர்வமும் இருப்பதை நம்ம இதிலேருந்து வழங்கி கொள்கிறோம். ஒரு வசனத்தை படிச்சுட்டு அப்படி கண்ணை மூடிட்டு பறக்கத்துன்னு ஓதிட்டு போகாமல் இது என்ன சொல்லுது, சந்தேகம் இல்லாத வகையில் நம்ம இதை நம்பணும் அப்படின்னு விளங்கி கேட்குறாங்கல்ல. இது மக்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கிற ஒரு சிந்தனை புரட்சிக்கு ஒரு ஆதாரமாக இருக்குது. அவர் என்ன கேட்குறாருன்னா, முஸ்தபா கேட்குறார் கோயிலிருந்து 51, 56 வசனம். இது அடிக்கடி நீங்கள் பயானில் எல்லாம் கேட்ட வசனம் தான். என்ன வசனம்னு கேட்டால், ஒமா கலத்துல் ஜின்ன ஒல் இன்ச இல்லாலி ஆபுதும், மனிதனையும் ஜின்னையும் என்னை வணங்குவதற்காக தவிர வேறு எதுக்கும் படைக்கலை. மனிதனை நான் ஏன் படைச்சேன்னு சொன்னால் என்னை வணங்குறதுக்கு தான் படைத்தேன். அப்போ ஜின்னை எதுக்கு படைச்சேன்னு சொன்னால் என்னை வணங்குறதுக்கு தான் படைத்தேன் அப்படின்ட்டு என்ன செய்கிறான், அல்லாஹ் குரானில் சொல்கிறான். அப்போ இவர் என்ன கேட்குறாருன்னு கேட்டால், வணங்குறதுன்னா இவர் இந்த சகோதரர் கேள்வி கேட்ட சகோதரர் வணங்குறதுக்கு என்ன விளங்கிட்டு கேட்குறாருன்னா, வணங்குறதுன்னா தொழுகிறதான வணங்குறது. அப்போ இது ரசூலுல்லாவுடைய காலத்தில் நம்ம தொழுகை கற்றுத்தந்தாங்க, நம்ம வணங்கிட்டோம். இதுக்கு முந்தி எவ்வளோ மனிதர்கள்லாம் இருந்தாங்களோ அவங்க எப்படி வணங்கியிருப்பாங்க, அவங்க என்ன தொழுதாங்க, அவங்களுக்கு என்ன இந்த தொழுகை அவங்களுக்கு இருந்துச்சா, அந்த வகையில் இவர் கேள்வி கேட்கிறார். என்னை வணங்குவதற்காக படைத்தேன் என்று சொன்னால் நமக்கு இந்த வணக்கம் சொல்லி தந்தாச்சு, நம்ம அதை வணங்கி கொண்டிருக்கிறோம். நம்ம சமுதாயத்துக்கு நம்ம உம்மத்துக்கு அது மேட்ச் ஆகுறது. முந்தைய சமுதாயம் எல்லாம் அவங்களாம் எப்படி அவங்க தொழுதாங்க, என்ன தொழுகை இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு கருத்தில் தான் இதை கேட்குறாங்க. அதில் அடிப்படையான விஷயம் என்னென்னு கேட்டால், இது நல்ல கேள்வி தான். ஆனால் என்னை வணங்குதல்னு இருக்குல்ல, வணங்குதல்னு நம்ம தமிழ் படுத்துகிற இடத்துல அரபியில் என்ன இருக்குன்னு கேட்டால், இல்லா லி யாபுதூன், யாபுதுங்கிற வார்த்தை இருக்கிறது. யாபுதுன்னா அபதாவிலிருந்து வரக்கூடிய வார்த்தை யாபுதுண்டு. யாபுதுன்னா இபாதத்து, வணங்குதல். இந்த வணங்குதலுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டால், தொழுகிறது, நோன்பு வைக்கிறது, இது வணக்கம்தான். இதுதான் வணக்கங்கிறது கிடையாது. வணக்கங்கிறது என்ன, அபதான்னா வணங்கினான்ங்கிறோம்ல, அது அப்துலேருந்து வருது. அப்துன்னா அடிமை. அதாவது இறைவனுக்கு எஜமானாக ஏற்று நம்மை அடிமையாக ஆக்கி கொள்வதற்கு பேர் தான் அந்த அப்துன்ற வார்த்தை மனுஷனுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அப்துலேருந்து பிறக்கிறது தான் இபாதத்து என்பதும். அப்போ மனிதன் அல்லாஹ் ஒரு எந்த வணக்க வழிபாடையும் அல்லாஹ் கொடுக்கல. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை வச்சுக்கிறோமே, அவருக்கு தொழுகை நோம்பு ஒன்று கொடுக்கவே இல்லைன்னு வைங்க. இல்லாட்டான அவருக்கு ஏதாவது ஒரு கட்டளை எல்லாம் போட்டிருப்பான்ல, அதை அவர் செய்யணும். அதான் இபாதத்து. இபாதத்துனா எது, அவருக்கு என்ன கட்டளை அல்லாஹ் போடுறானோ அதை அப்படி ஏற்றுக்கிறதுக்கு பேர் இபாதத்து. ஒருத்தன் மனைவியோட சந்தோஷமாக இருக்கிறான், அது கூட இபாதத்தாவது. எதுக்காக வேண்டியது, தொழுகையாது, அது நோம்பா இல்லை. அதுக்கு என்ன செய்கிறாங்க, அதுக்கும் கூலி இருக்கிறது. உன் மனைவியின் வாயில் நீ ஊட்டுகிற ஒரு கவலை உணவுக்கு கூட அல்லாஹ்விடத்தில் கூலி இருக்குன்னு சொல்கிறாங்க. எதுக்காக வேண்டி, அது நான் அல்லாஹ்வுக்கு சஜிதாவாது, ருக்குவா இல்லை. எதனால, இறைவன் சொல்லுகிற எந்த காரியத்தை நீங்கள் செஞ்சாலும் அது இபாதத். அப்போ இதுக்கு முந்தி உள்ள மக்களுக்கெல்லாம் அல்லாஹ் என்ன செஞ்சுருக்கலாம், தொழுகை போல் ஏதோ அவங்களுக்குரிய இபாதத்தை கொடுத்துருக்கலாம். ஒரு இபாதத்துமே இந்த மாதிரியான இபாதத்து கொடுக்காவிட்டான்னு அவங்களுக்குன்னு சில சட்டத்திட்டங்கள் ஹலால் ஹராமை சொல்லி கொடுத்துருப்பானே இல்லையா. இதை செய்யுங்க, இதை செய்யாதீங்கன்னு சொன்ன விஷயத்தை அவர் தவிர்த்து கொண்டார்களே. ஆனால் அவங்க அல்லாஹ்வுக்கு இபாதத்து பண்ணுறாங்க. நீங்கள் வட்டி வாங்காமல் ஒருத்தர் இருக்கிறான், அவன் அல்லாஹ்வை தான் அடிபடுகிறான். வட்டி வாங்காமல் இருந்தாலும் அது ஒரு இபாதத்து. அப்போ அப்படி கேட்குறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, ஒருத்தன் மனைவியோட சேர்ந்தால் கூட கூலி கிடைக்கும்னு சொல்கிறீங்களே, அவன் அவர் ஷஹவத்தை, அவனுடைய தேவையை ஆசைக்கு அவன் இவன் போகிறான், அதுக்கு ஏன் கூலி கிடைக்கணும் அப்படின்னு கேட்கும்பொழுது அப்போ ரசூலுல்லாஹ் திருப்பி கேட்குறாங்க, அவன் ஆசையை தீர்த்து கொள்வதற்காக வேறு தப்பான வழியில் போனானே ஆனால் தண்டிக்க மாட்டானான்ல, அப்போ சரியான வழியில் போனால் கூலி கொடுப்பாங்கிறாங்க. அப்போ தவறான வழியில் போகாமல் சரியான வழியில் போனால் கூலி இருக்குங்கிறதெல்லாம் எதை காட்டுதுன்னு கேட்டால்,
இபாதத்து வணக்கம் என்று சொன்னால் சும்மா தஸ்பீ செய்கிறது, திக்ரு செய்கிறது, தொழுகிறது இதுதான் நினைக்கக்கூடாது. இதுவும் தான் நம்மளுக்கு ஒவ்வொரு சமுதாயத்துக்கு ஒவ்வொரு விதமான கட்டளைகள் இருக்கும். அந்த சமுதாயத்திற்கு எதை அல்லாஹ் கட்டளை எடுக்கிறானோ அது எல்லாமே இபாதத் தான். அதை கடைப்பிடிக்கிறது கண்டிப்பாக கூலி இருக்குது. எந்த அளவுக்கு சொல்கிறாங்கன்னு கேட்டால், நீங்கள் வந்து ஒரு ஒரு கீழே ஒருத்தன் சாட்டை போட்டாண்டா எடுத்து கொடுத்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு உங்களுக்கு கூலி இருக்கிறது. வாகனத்தில் ஏற முடியாத ஒருத்தனை வாகனத்தில் ஏற்றி விட்டீங்கன்னா அதுக்கு உங்களுக்கு கூலி இருக்கிறது. அது மாதிரி துள்ளு தறிக்கு எங்கே அந்த தெரு எங்கிட்டு போகணுன்னு கேட்குறான் ஒருத்தன், இந்த இப்படி போங்கன்னு சொல்கிறீங்க, அதுக்கு கூலி இருக்கிறது. ஒருத்தன் பாதை தெரியாமல் உங்கள்கிட்ட வந்து என்ன செய்கிறான், அந்த தெருவுக்கு எப்படி போகணும் அப்படின்னு கேட்குறான். பிராட்வே எங்கே இருக்குன்னு கேட்குறான். இதான் பிராட்வே, அப்படி திரும்புங்க, லெஃப்ட் போய் ரைட்டு போங்கன்னு சொல்கிறோம்ல, அதுக்கு கூலி இருக்குது. சும்மா முகத்தை சுளிக்காமல். அப்போ இதுக்கெல்லாம் கூலி இருக்குன்னு சொல்லி இதெல்லாம் இது பெரிய பெரிய தொழுகையா? இதெல்லாம் இபாதத்தா? நம்ம வழங்கி வச்சுக்கிற இபாதத்தா? இல்லை. ஆனால் இபாதத்தானா? ஏன் அவன் காட்டுறான்? எப்போ இபாதத்தாவன்? இப்படி எல்லாம் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் நமக்கு வந்து வழிகாட்டி இருக்கிறான். மனிதர்களுக்கு உதவி செய்வது இறைவனுக்கு பிடிக்கும், அதை நம்மகிட்ட எதிர்பார்க்குறான் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு இதெல்லாம் இருக்கும் என்று சொன்னால் இது எல்லாமே இபாதத்தான். அதனால் வணங்குவதற்காக படைத்தேன் என்று சொன்னால் அந்தந்த சமுதாயங்களுக்கு ஒரு வணக்கத்தை எல்லாம் கொடுத்துருப்பான். அந்த வணக்கத்தை அவங்க செஞ்சுருப்பாங்க. வணக்கம்னா இந்த தொழுகையாத்தான் இருக்குன்னு அவசியம் கிடையாது. அவங்க தொழுகை எப்படி இருந்துச்சு, என்ன மாதிரி இருந்துச்சு என்பதற்கெல்லாம் துல்லியமான சான்றுகள் அனைத்து சமுதாயத்துக்கும் கிடைக்கவில்லை. ஆனால் அவங்களுக்கு ஏதோ ஒன்று கொடுத்துருப்பான்ல. அல்லாஹ் வந்து ஒரு சமுதாயத்தை படைக்கிறான்னு சொன்னால் இறை தூதர்களை அனுப்பி அவர்கள் மூலமாக அந்த மக்கள் செய்ய வேண்டிய காரியங்களை எல்லாம் கண்டிப்பாக சொல்லி இருப்பான். அப்படி விளங்கிக்கிறேன்னு. அதனால் இதுக்கு வந்து இபாதத்துனா தொழுகைன்னு விளங்கிக்கிறக்கூடாது. இறைவனுடைய அனைத்து கட்டளைகளும் இபாதத்து தான். அவரவர் கொடுக்குற கட்டளையை அவரவர் செய்தாரையானால் அது என்னது, அது இபாதத்து செஞ்சுட்டாங்கன்னு அர்த்தம்.